எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழனுக்கு இந்த ஆங்கில அறிவுங்கிற ஒரு மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 100 வார்த்தைகள். இந்த 100 வார்த்தைகள் பெயர்ச்சொல். ஸோ நவுன்னு சொல்கிற பெயர்ச்சொல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற 100 வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, பழைய காணொலிகளில் சொன்ன மாதிரி 400 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் தைரியமாக ஆங்கிலம் பேசலாம். அந்த 400ல் ஒரு குறிப்பிட்ட குழுவான பெயர்ச்சொல் 100 வார்த்தைகளை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆங்கில வாக்கியம், தமிழ் வாக்கியம், ஆங்கில வார்த்தையோட அர்த்தம், தமிழ் வார்த்தையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். நீங்கள் கவனமாக கவனிங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கட்டாயமாக என்டர் பண்ணுங்கள். ஐ வில் பி தேர் ஃபார் யூ டு கைட் யூ. ஐ வில் பி அவைலபிள் தேர் டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். அதனால் நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற முதல் நவுன், முதல் பெயர்ச்சொல் டைம், TIME. பெயர்ச்சொல் டைம் அப்படின்னா பி ஆன் டைம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் இரு. டைம்னா நேரம், பி ஆன் டைம்னா குறிப்பிட்ட நேரத்தில் இரு. 5 மணின்னு சொல்ல 5 மணிக்கு கரெக்டாக இரு. பி ஆன் டைம், குறிப்பிட்ட நேரத்தில் இரு, அதுதான் அர்த்தம். டைம்னா நேரம், இதுதான் தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் பெயர்ச்சொல் இயர், OEAR. இயர் அப்படின்னாக்கா வருடம்னு அர்த்தம். ஐ சா யூ லாஸ்ட் இயர், நான் உன்னை கடந்த வருடம் சந்தித்தேன். ஐ சா யூ லாஸ்ட் இயர், உன்னை நான் கடந்த வருடம் சந்தித்தேன். இயர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு வருடம், வருஷம், வருடம் அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் பெயர்ச்சொல் பீப்புள், PEOPLE. பீப்புள்னா மக்கள். பீப்புள் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்த நாட்டோட, எந்த நாட்டோட முக்கியமான ஒரு பகுதியாக மக்கள் தான் விளங்குகிறார்கள். பீப்புள் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. பீப்புள் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு மக்கள் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வேர்டு வே, WAY. வேன்னா வழி, பாதை. திஸ் இஸ் ஒன் வே அப்படின்னா இது ஒரு வழி பாதை. நீங்கள் ஒரு வழியாக தான் வர முடியும், இன்னொரு வழியாக வர முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் வே, இது ஒரு வழி பாதை. WAY, வே அப்படின்னா வழி. அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் டே, DAY. டேன்னா நாள், ஒரு நாள். எ டே ஹேஸ் 24 hours. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் ஆகும். எ டே ஹேஸ் 24 hours. ஸோ ஒரு நாள் 24 மணி நேரம்னு சொல்கிறதுல டேங்கிறது நாள், டேங்கிறது நாளுங்க குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வேர்டு மேன், MAN. மேன்னா மனிதன். ஹீ இஸ் எ வெரி பிரேவ் மேன். அவன் மிகவும் தைரியமான மனிதன். ஹீ இஸ் எ வெரி பிரேவ் மேன். அவன் மிகவும் தைரியமான மனிதன். இந்த இடத்துல மேன்கிறது மனிதனை குறிக்கும், ஆண்மகனை குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமான நவுன் திங், THING. திங்னா பொருள், சாமான், பொருள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மைக் இஸ் எ திங், இது ஒரு பொருள், ரைட்? இந்த ரிங் இஸ் எ திங், இந்த கையில் போட்டிருக்க வளையம் ஒரு பொருள். ஸோ திங்னா பொருள், ரிங் இஸ் எ திங். THING, திங்னா பொருள். ஆங்கிலத்தில் திங்குன்னு சொல்கிறது, தமிழில் பொருள் இல்லைன்னா சாமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான நவுன் விமன், WOMAN. விமன் அப்படின்னா பெண். Do not underestimate any women. எந்த ஒரு பெண்ணையும் குறைச்சி எடை போட வேண்டாம். Do not underestimate any women. எந்த ஒரு பெண்ணையும் குறைச்சி எடை போட வேண்டாம். விமன், WOMAN அப்படின்னாக்கா விமன்னா பெண் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நவுன் லைஃப், LIFE. லைஃப்னா வாழ்க்கை. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது. LIFE, லைஃப்னா வாழ்க்கை அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் சைல்டு, CHILD. சைல்டுனா குழந்தை. ஹீ இஸ் அன் இன்னசென்ட் சைல்டு. அவன் ஒரு அப்பாவி குழந்தை. ஹீ இஸ் அன் இன்னசென்ட் சைல்டு. சைல்டுனா இந்த இடத்துல குழந்தை அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வேர்ல்டு, WORLD. வேர்ல்டு அப்படின்னா உலகம். இட்ஸ் எ வெரி ஸ்மால் வேர்ல்டு. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஒருத்தவங்க கனெக்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஈஸியாக எங்கேருந்து வேணாலும், யாரை வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இட்ஸ் எ வெரி ஸ்மால் வேர்ல்டு. இட் இஸ் எ வெரி ஸ்மால் வேர்ல்டு. இது மிகச்சிறிய உலகம். ஸோ இந்த இடத்துல வேர்ல்டு அப்படிங்கிறது உலகத்தை குறிக்குது. WORLD. இட்ஸ் எ வெரி ஸ்மால் வேர்ல்டு, மிகச்சிறிய உலகம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான நவுன் வந்து ஸ்கூல், SCHOOL. ஸ்கூல்னா பள்ளி, பள்ளிக்கூடம். எவ்ரி சைல்டு ஷுட் கோ டு த ஸ்கூல். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். எவ்ரி சைல்டு ஷுட் கோ டு த ஸ்கூல். ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஸ்கூல், பள்ளி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து ஸ்டேட், STATE. அடிக்கடி நம்ம பயன்படுத்துறது. ஸ்டேட்னா மாநிலம். தமிழ்நாடு இஸ் எ ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு முக்கியமான மாநிலம். தமிழ்நாடு இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு முக்கியமான மாநிலம். ஸ்டேட்னா மாநிலம்னு தமிழ்ல அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஃபேமிலி, FAMILY. ஃபேமிலினா குடும்பம். ஒன் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். ஒருவன் அவனுடைய குடும்பத்தை தான் முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். ஒன் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி ஃபர்ஸ்ட். FAMILY ஃபேமிலிங்கிறது குடும்பம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற நவுன் வந்து ஸ்டூடெண்ட், STUDENT. ஸ்டூடெண்ட்னா மாணவன். ஹீ இஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். அவன் வந்து ஒரு மிக நல்ல மாணவன். ஹீ இஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட், STUDENT. ஸ்டூடெண்ட்னா மாணவன் அப்படின்னு தமிழில் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து குரூப், GROUP. குரூப்னா குழு. We should function as a group. We should function as a groupனா நாம் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். நாம் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும்னா அப்போ தான் நம்ம வேலை வந்து நல்லபடியாக நடக்கும். We should function as a group. நாம் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். குரூப்னா குழு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து கண்ட்ரி, COUNTRY. COUNTRYனா நாடுன்னு அர்த்தம். ஐ லவ் மை கண்ட்ரி. நான் என்னுடைய நாட்டை நேசிக்கிறேன். ஐ லவ் மை கண்ட்ரினா நான் என்னுடைய நாட்டை நேசிக்கிறேன். கண்ட்ரி, COUNTRY. கண்ட்ரினா நாடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ப்ராப்ளம், PROBLEM. PROBLEM ப்ராப்ளம்னா பிரச்சனை. ஐ வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம் ஆஃப் இங்கிலீஷ். உங்களுடைய ஆங்கில பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். ஐ வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம் ஆஃப் இங்கிலீஷ். நான் உங்களுடைய ஆங்கில பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். இப்போ இதில் வந்து ப்ராப்ளம், PROBLEM ப்ராப்ளம்னா பிரச்சனை அப்படின்னு தமிழ் அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து ஹேண்ட், HAND. ஹேண்ட் அப்படின்னா கை. We have 5 fingers in one hand. We have 5 fingers in one hand. நம்மளுடைய ஒரு கையில் 5 விரல்கள் இருக்கின்றன. We have 5 fingers in one hand. Hand அப்படின்னா தமிழில் கை என்று அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வார்த்தையோட தொடர்புடையது தான். ப்ரீவியஸாக நம்ம ஹேண்டுங்கிற வார்த்தை பார்த்தோம். இந்த ஹேண்டு வந்து உடம்போட ஒரு பகுதி. இந்த பகுதி வந்து பார்ட், PART. இந்த வார்த்தை நம்ம பார்க்க போகிற வார்த்தையோட அர்த்தம் வந்து பகுதி, PART, பார்ட், பகுதி. ஹேண்ட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி. இந்த 2 கைகளும் உடம்பின் ஒரு பகுதி. ஹேண்ட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி. பார்ட், PART, பார்ட், பகுதி அப்படின்னு தமிழில் அர்த்தம். கட்டாயமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் அப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோஸ் உங்களுக்கு ஃபார் தோஸ் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கட்டாயமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு காணொலியில் விரைவிலேயே சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.